விலக்கிற்காக நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். மாணவர்களுக்கு கடும் சிக்கல்களை வழங்கக்கூடியது நீட் தேர்வு என்பதாக அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழாவில் பேசிய விஜய், கல்வியை பொதுப்பட்டியலிலிருந்து மாநில அரசின் பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் எனவும் கூறியிருக்கிறார். இதுகுறித்து பல்வேறு விவாதங்கள் நடைபெற்று வரும் நிலையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசுவோம். திரு சீமான், விஜய் அவர்கள் முதல் முறையாக தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு குறித்த ஒரு கருத்தை தெரிவித்திருப்பதாக இன்றைய தினத்தின் உரையை பார்க்க முடிகிறது. நீட் தேர்வு விலக்கிற்கு ஆதரவு அளித்து அவர் பேசியிருக்கிறார். இது குறித்து உங்களுடைய பார்வை? அதுதான் நினைச்சு இதுல இப்ப இந்த கல்வி மானுட உரிமை, அதே நேரம் இங்கே மாநில உரிமை. மாநிலங்களினுடைய தன்னாட்சியை நம்ம கோரிதான் நம்ம நீண்ட காலமா போராடி வரும். இந்த மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சிங்கிறதா ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டிற்கு சரியாக இருக்கும். அது இல்லாம கல்வியை எல்லாத்தையும் வரி விதிப்பு, மின் உற்பத்தி, விநியோகம், மருத்துவம், கல்வி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டே நீங்க வச்சுக்கிறீங்க. சாலை போடுதல், பராமரித்தல் கூட இப்ப தேசிய நெடுஞ்சாலையெல்லாம் நீங்களே எடுத்துக்கிட்டீங்க. இப்ப என்னதான் மாநில உரிமை இருக்கு? கல்வி மாநில பட்டியல் இருந்தால், மாநில உரிமையாக இருந்தால் இந்த சிக்கல் வந்துட்டாது. அந்தந்த மாநிலங்கள் அந்தந்த மாநில மக்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ப அவர்களுடைய வசதிக்கு ஏற்ப சட்டங்களை, திட்டங்களை, கல்வி முறைகளை வகுத்துக் கொண்டிருக்காங்க. அது இல்லாம ஒரே பாடத்திட்டம், நீ ஒரே மாதிரி தேர்வு, நீட்டு அப்படின்னா தங்கச்சி ஒண்ணுதான். உலகத்துல தலை சிறந்த மருத்துவர்கள் எல்லாம் இந்தியாவில இருந்து போனவர்கள் தான். குறிப்பா இந்த மண்ணில இருந்து போனவங்க தான். அமெரிக்காவில் தலை சிறந்த மருத்துவராக ஐயா ஜவஹர் பழனியப்பன்லாம் பழைய மருத்துவ முறையில தான். எங்க ஐயா முத்தமிழன்லாம் இன்னைக்கு ஒரு புகழ்பெற்ற மருத்துவரா அங்க இருக்கிறாரு. இங்க இருக்கிற ஐயா பழனிவேல், நம்ம ஜெம் மருத்துவமனையில இருக்கிற எங்க ஐயா எல்லாம் அவங்க எல்லாம் பழைய மருத்துவ முறையில படிச்சவர் தான். இன்னைக்கு லேப்ராஸ்கோப்பில இந்தியாவிலேயே முதன்மையான மருத்துவரா இருக்க பழனிவேல் ஐயா அவரு இங்கே பழைய முறையில படிச்சவர் தான். அதுல என்ன இவங்களுக்கு குறை வந்தது சொல்லுங்க? இப்ப என்ன பிரச்சனை? இப்போ எல்லாமே ஒரு என்ன சொல்றது, தவறான ஒரு போக்குக்கு கொண்டு போகுது. ஒரு மருத்துவம்ங்கிறது ஒரு அடித்தட்டு மக்களின் கனவா போயிருது, பிள்ளைகளுடைய கனவாயிருது. அதனாலதான் இதை நம்ம வேணாங்கிறோம். அது பழைய முறையே சரியா தானே இருந்தது. அப்படின்னா ஒண்ணு செய்யுமா இந்த நாடு? ஏற்கனவே நீட் இல்லாத மருத்துவம் படிச்ச அந்த ஒரே நாள்ல பணம் செல்லாத மாதிரி இந்த மருத்துவர்கள் எல்லாம் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார்கள். இவர்கள் தரமான மருத்துவர்கள் இல்லைன்னு நாங்கள் அறிவிக்குமா? இப்ப முடியல ஐயா, மோடிக்க முடியல. இன்னைக்கு இருக்க ஒரு அமைச்சர் பெருமக்களுக்கும் தலைவருக்கும் விட முடியல. நீட்ல படிச்சு தேர்ச்சி பெற்ற மாணவர்கிட்ட தான் மருத்துவம் பார்க்கணும் பார்ப்பாங்களா? இது ஏற்கனவே இருக்க மருத்துவர்கள்ட்ட போய் படுத்து மருத்துவம் செய்து கொள்வாங்க. நிச்சயமாக பழைய மருத்துவ முறைகளே சரியானது அப்படிங்கிற ஒரு பார்வையை நீங்கள் முன்வைக்கிறீர்கள். அதே போல் இன்று விஜய் பேசியிருப்பது, அவர் ஒன்றிய அரசு என்பது குறிப்பிட்டதாக இருக்கட்டும், இல்லைனா இந்த நீட் விலக்கு ஏன் வேண்டும் என்று அவர் பட்டியலிட்ட காரணங்களாக இருக்கட்டும், திராவிட கட்சிகளினுடைய நிலைப்பாடையே ஒத்து இருப்பதாக சொல்லப்படுகிறது இல்லையா? இது குறித்து உங்களுடைய பார்வை? அவர் அந்த ஒரு ஸ்டாண்டை எடுக்கிறாருன்னு சொல்லலாமா? நீங்க கொஞ்சம் பாருங்க, திராவிட கட்சிகளுக்கு இதை பேச தகுதி, நேர்மை, அருகதை. நீட்டை கொண்டு வந்ததே காங்கிரஸ், கூட இருந்தது திமுக. நீட்டை வரவேற்று ஐயா முரசொலியில் ஐயா கருணாநிதி எழுதின கடிதம் இருக்கு. நீட்டை ஆதரிச்சது. நீட்டில் அனிதா செத்த பிறகு பிரச்சனை ஏற்பட்டு தமிழ்நாட்டில் ஒரு கொதிநிலை வந்த பிறகு அது வாக்கை பாதிக்குது. அது தேர்தலில் நிற்கும் போது அது பெரிய சிக்கலை கொண்டு கொண்டுங்கிறதுனால பேசுறாங்க. நீட்டுக்கு இவங்க என்ன பேசுனாங்க? நீட்டை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ் தானே. கூட இருந்தது யாரு? இவங்க தானே. இது எதிர்காலத்துல சிற்றூர்களில் இருக்கிற கிராமப்புற மாணவர்கள், ஏழை எளிய மக்களின் மருத்துவ கனவை பாதிக்கணும் தெரியலன்னா நீங்க என்ன தலைவர்கள்? உங்களுடைய என்ன தொலைநோக்கு பார்வை? இவர்களுக்கு என்ன இருக்குது? கல்வி மாநில உரிமைக்கு வரணும்னு நினைக்க சொல்றாங்க. எடுத்துட்டு போகும்போது அன்னைக்கு அதிகாரத்தில் இருந்தது யார்? இவங்க தானே. 18 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் இருந்தது இந்த கட்சி தானே. அன்னைக்கு இந்த மாநில பட்டியலுக்கு கொண்டு வராம இன்னைக்கு பேசியிருந்தா எப்படி? இன்னைக்கு பேசியிருந்தா எப்படி? மாநில உரிமை நாங்க, எனக்கு அதிகாரம் இல்லை, என் தம்பி விஜய்க்கு அதிகாரம் இல்லை, நாங்க கேட்கிறோம், கோரிக்கை வைக்கிறோம். ஆனால் இதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய வலிமை பெற்றிருந்தது நீங்க தானே. நீங்க இவ்வளவு காலம் செய்யலையே. இப்ப மாநில பட்டியலுக்கு வரணுமா எப்படி? திமுகவினுடைய நிலைப்பாடையே நீங்கள் கேள்வி கேட்கும் இதே நேரத்தில் தான் விஜய் அவர்கள் திமுகவினுடைய சட்டமன்ற தீர்மானத்திற்கு முழுமனதாக வரவேற்பு அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது குறித்து உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கு? வரவேற்பு அளிப்பாரு. எனக்கு விளக்கம் சொல்லுங்க. இந்த நீட்டு தேர்வை கொண்டு வரும்போது நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நீட்டு தேர்வை நீக்கிறோம் நீங்க, நாங்க வந்தா நீக்கிறீங்க. அதுக்கு என்ன முயற்சி எடுத்துறீங்க? 50 லட்சம் கையெழுத்து வாங்கினீங்க. யாருக்கிட்ட கொடுத்தீங்க? யாருக்கிட்ட கொடுத்துறீங்க? நாங்க நீங்க இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் என்னை ரெகக்னைஸ் பண்ண வேணாம், என்னை அங்கீகரிக்க வேணாம், விட்டுன்னு ஒரு தீர்மானம் போட முடியுமா? உங்களால விட்டுன்னு சொல்ல முடியுமா? அப்படி போடுவீங்களா? போட்டு சண்டை போடுவீங்களா? நீங்க யாரு என்னை அங்கீகரிக்க? மாநில அரசு ஒரு சட்டம் போட்டு ஏற்றுனா மாநில அரசின் சட்டத்தை மத்திய அரசு மதிக்க வேண்டியதில்லைன்னு மத்திய அமைச்சர் சொல்லும் போது, மத்திய அரசின் சட்டத்தை மாநில அரசு மதிக்க தேவையில்லைன்னு சொல்ல வேண்டியதானே.
என்ன அடிமை இந்தியாவில் தான் வரிகொடா இயக்கம் நடத்த முடியுமா? விடுதலை பெற்ற இந்தியாவில் வரிகொடா இயக்கம் நடத்த முடியாதா? தராண்டியாவது ஒரு வரி அப்படின்னு சொல்ல முடியாதா? போராட முடியாதா? சண்டைப்பட முடியாதா? அப்புறம் எதுக்கு அரசியல்? அப்புறம் எதுக்கு அதிகாரம்? அப்புறம் எதுக்கு இத்தனை கோடி மக்களின் வாக்கு? எதுக்கு விஜய் மக்களின் நலன் சார்ந்து முடிவெடுக்கணும். தேர்தலின் வெற்றியை நோக்கியே நீங்க நகரக்கூடாது. விஜய் அவர்களுடைய இந்த ஒரு குறிப்பிட்ட நிலைப்பாடு தங்கச்சி இந்த மாதிரி எத்தனை தீர்மானம் போட்டுக்கின்ற அரசு எந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்குது? விஜய் அவர்களுடைய இந்த ஒரு குறிப்பிட்ட நிலைப்பாடு அப்படிங்கிறது மாணவர்கள் மத்தியில என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கு? தங்கச்சி பாதிக்கப்பட்ட மாணவர் தெரியும் தங்கச்சி. தோற்று போகிற பிள்ளைகள் வந்து தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியல, சமூகத்தில் எதிர்கொள்ள முடியாதுன்னு தற்கொலை பண்ணிக்கிறது. இது படிக்க முடியாதுன்னு செத்து போற ஒரு நாடு எப்படி தங்கச்சி நல்லா இருக்கும்? எப்படி நாடா இருக்கும் தங்கச்சி? நான் விரும்பியதை கற்க முடியல செத்து போற பிள்ளைகள், அப்படி ஒரு நாடு எப்படி? என்ன விரும்புதோ அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கறது அரசின் கடமை இல்லையா? நீ என்ன படிக்க விரும்புறையா? படியான்னு சொல்லணும்ல. ஏற்கனவே இருந்த முறையில என்ன தங்கச்சி பிரச்சனை வந்துருச்சு? இவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்ல சொல்லுங்க. இதனால தரம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்ல சொல்லுங்க, நம்ம ஏற்போம். சரி, நான் ஒரே ஒரு கேள்வி தான் நினைக்கிறேன். இந்தியாவில் தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்ய, தரமான மருத்துவர்களை உருவாக்க அமெரிக்காவில் இருக்கிற புரோமெட்ரிக்னு ஒரு தனியார் நிறுவனத்துக்கு எதுக்கு ஒப்பந்தம் கொடுக்கணும்? அந்த முதலாளிக்கு என்ன தேவை வந்தது இந்தியாவில் மருத்துவத்தின் தரத்தை உயர்த்த? எந்த கோயில் அவன் வேண்டிக்கிட்டான்? எங்க அங்க பிரச்சனை எடுத்தான்? எங்க காவடி எடுத்துட்டு ஆடினா? என்ன அவனுக்கு பிரச்சனை? ஒரு தேர்வு, மாணவனுக்கான தேர்வை கூட ஒரு நாடு நடத்த முடியல, தோத்து போகுதுன்னா வெக்கம் இல்லாம வேற நாட்டுல ஒரு தனியார் முதலாளிக்கு இருக்குன்னா இது எப்படி ஏற்கிறீங்க? அப்ப நீ தேர்தல் எப்படி ஒழுங்கா நடத்துவ? எப்படி நடத்துவ? இதெல்லாம் கொடுமை இல்லையா தங்கச்சி? இது யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. அமெரிக்காவில் ஒரு தனியார் முதலாளி எக்ஸிட்டா நெக்ஸ்டா இந்த 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 நீட்டா எல்லாமே அந்த முதலாளி தான் நடத்துவார். அவர் யார்? அவரு இதெல்லாம் கொடுமை. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய உரையை தொடர்ந்து அதனுடைய கருத்து நீட்சியாக நீங்களும் இந்த குறிப்பிட்ட நீட் தேர்வு அப்படிங்கிறது பழைய முறையே சரியாக இருந்தது, புதிய முறை எதற்கு தேவை என்பதாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறீர்கள். இணைப்பில் வந்து எங்களோடு பேசியதற்கு நன்றி. நம்ம ஒரு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். சென்னை தண்டையார்பேட்டையில் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதிவிட்டு தற்கொலைக்கு முயன்ற பாஜக நிர்வாகி மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். நேதாஜி நகரில் வசித்து வரும் பாஜகவை சேர்ந்த நவமணி என்பவரிடம் அதே கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர் செந்தில் என்பவருக்கு 2.5 லட்சம் பணம் பெற்றதாக தெரிகிறது. நவமணி பணத்தை திருப்பி கேட்கவே செந்தில் தர மறுத்ததால் வேதனை அடைந்த அவர் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதிவிட்டு தற்கொலைக்கு முயன்ற நிலையில் அவர் மீட்கப்பட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். புகாரின் பேரில் போலீசார் செந்திலை கைது செய்தனர்.